Chocolate Dip Biscuits. இது வந்து டைப் ஆஃப் குக்கீஸ் தான். இது ஒரு யூனிக் பின்னல் டிசைனில் கொடுத்துருக்கிறதால லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் டைமில் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ்க்காக நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கு உடைச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் வேற ஒரு குட்டி பவுலில் எக்கை உடைச்சி பார்த்துட்டு மெயின் பவுலில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் உள்ளே அவிஞ்சிருக்கும். ஸோ பார்த்து செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் 100 grams ஆஃப் சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதோடையே ஒரு மூடி அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடுங்க. நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு முட்டைக்கு செய்கிறீங்கண்டா 100 கிராம் சுகரை பதிலாக 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சரியா நான் சொல்கிற அளவுகள்லேருந்து பாதியை சேர்த்துக்கோங்க. இதை ஹேண்ட் பீட்டரில் கூட பண்ணலாம். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபோக் வச்சு கூட பீட் பண்ணலாம். அடுத்ததாக இதில் 50 கிராம் பட்டர், அதே மாதிரி 50 கிராம் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதை ஃபுல்லாகவே பட்டர் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே வெஜிடபிள் ஆயிலில் கூட பண்ணலாம். பட்டர் சேர்க்கும் போது பிஸ்கட்டுக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் வரும். ஸோ அதனால் 50 கிராம் பட்டர் அண்ட் ஆல்சோ 50 கிராம் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பட்டர் உருக்கி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பியும் ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து இது ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் வர பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் போல் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நாங்கள் வீட் ஃப்ளோர் சேர்த்துக்கிறோம், கோதுமை மாவு. அண்ட் ஆல்சோ மைதா மாலை கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ வச்சு லேஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு சாஃப்டான டோவாக தயாராகும். அது வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி டோவா ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த பின்னல் டிசைனுக்காக இந்த மாதிரி 2ஆ மடிச்சிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா சுற்றி விட்டுக்கணும். அப்போது அந்த பின்னல் ஷேப் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். இதோ இந்த மாதிரி. இப்போ ஒரு நீட்னஸுக்காக எஜஸை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஒரு நல்ல நீட் கிடைக்கும். உங்களுக்கு கையில் ஒற்றமா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மா போட்டு பிசைஞ்சிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். இந்த ஸ்வீட்டோட மெயின் விஷயமே இந்த பிஸ்கட்ஸ் தான். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கண்டா அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இன்னொரு பிஸ்கட் நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரியே டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ்க்குள்ளே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட்ஸ் எல்லாம் நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகி வரும். ஸோ இப்போ வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே கூட சாப்பிடலாம். பட் டெக்கரேஷன் பண்ணினா இன்னும் ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் எல்லாம் தேக்கிறதால சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டில் நம்ம செஞ்சுருக்கிற பிஸ்கட்டை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணும்போதே வேறையா ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து வச்சுக்கோங்க. அது கடைசியாக டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். அப்போது இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா செட் ஆகி இருக்கும். ஸோ கடைசியாக இதில் வந்து ஒயிட் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கணும். இந்த டிசைன் தான் ஒரு யூனிக் லுக்கை இந்த பிஸ்கட்ஸு கொடுக்கும். ஸோ எல்லா பிஸ்கட்ஸையும் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ ஃபைனலாக நம்மளோட சாக்லேட் டிப் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். கடையிலேருந்து வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன டிப் என்னடா, நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். பிகாஸ் இது பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அந்த எக்கோட ஸ்மெல் வந்தால் சாப்பிட முடியாது. ஸோ வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெசிபிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.